அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராகும். தக்காளி வெங்காயம் முதல்ல கொத்தமல்லியும் ஜாரில் போட்டுருங்க. அடுத்தது உங்களுக்கு தக்காளி போட்டுருங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் போடுங்க நல்லா மீன் குழம்புக்கு. இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சை புளி கடையை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 1/2 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுங்க. வதங்கினோன்னா அடுத்தது கருவேப்பிலையும் வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கின உடனே அடுத்தது வெங்காயம் பொடியாக நறுக்கிச்சு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். நல்லா பாருங்கள் வதங்கிச்சு. சால்ட்டு போட்டுருங்க. சால்ட்டு போட்டு முடிச்சு இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. அதை நல்லா கிளறிட்டு நல்லா கலரணும். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தோடனே அந்த புளி ஊற வச்சுருக்கீங்களா, அந்த புளி தண்ணி அந்த ஜார்லேயே வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு அதுக்குமா நல்லா அந்த மிக்சியை நல்லா அந்த புளி தண்ணியாக கழுவி அதை ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலர்னோன்னா உங்களுக்கு நல்லா நாலா பக்கம் அந்த மசாலா ஃபுல்லாக அதில் கலந்துடும். இப்போ கொதிச்சிச்சு பாருங்கள் மீன் குழம்பு. இப்போ மீன் நல்லா அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் தலையை எடுத்து பாருங்கள், மீன் தலை போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு கிண்டி விடுங்க. ரொம்ப வேண்டாம், ஏன்னா மீன் குழம்பு கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிடும். அது லைட்டாக பாருங்கள். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. லைட்டாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இந்த கொத்தமல்லியோட இது உள்ளே இறங்கணும். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள்.